பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராணியில் எப்படி பக் பண்ணுறது அப்படின்றது தான். இது வந்து ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஓகே, பக் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, போகலாம் உள்ள. ஓகே, கண்டினியூ கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எப்படி பக் பண்ணுறது கிராணி அப்படின்னு பார்க்க போகிறீங்க கைஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க கைஸ். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஜார் இருக்குல்ல கைஸ், இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே வந்து ட்ராப் போட்டுட்டீங்க அப்படின்னா இப்படி சைடாக வந்துடும். ஒரு சில டைம் இப்படி சைடாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுருங்க கைஸ். அடுத்து வந்து நீங்கள் இன்னொரு தடவை வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, கிராணி வந்து வரல. கிராணி இன்னும் வரல. பெட்டை விட்டு மேலே போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் கைஸ். வந்துடுச்சு பார்த்தீங்களா, ஜார்கிட்ட வந்துடுச்சு. ஓகே கைஸ், மறுபடியும் ஜார்கிட்ட வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் போ கிளவி, போ போ போ. ஓகே, போகுது. வந்தா போகுது கைஸ். இப்போ கிளவி வந்து போயிட்டுருக்கு, அங்கே வெயிட் பண்ணுது. இப்போ எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம் கைஸ். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாரை மறுபடியும் எடுத்து இப்படி வச்சு இப்படி வந்து ட்ராப் பண்ணி அப்படியே மறுபடியும் ஒரு சைடாக போயிடுச்சு கைஸ். ஓகே, அந்த கிளவி வந்து இன்னும் வரல. பட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னா எனக்கும் தெரில எப்படி இருக்குது கைஸ் ரைமிங். சரி பார்ப்போம், ஒரு தடவை பெட்டை விட்டு மேலே போய் பார்க்கலாமா கைஸ். அவ்வளோதான், அடிச்சுருவோம்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்களா, பக் பண்ணியாச்சு. எப்படி பக் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. பக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு வரும், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கைஸ் அந்த சவுண்டு. ஓகே, அண்டு ஒரு ட்ராப் போட்டிருக்கு. ஓகே கைஸ், அண்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இதே மாதிரி டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதுதான் வந்து கிராணியோட ஸ்டார்டிங். இதில் எப்படி பக் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து இது டிப்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு சும்மா பார்த்துட்டு போகலாம். எப்பா ஷார்க் ப்ளக் கிடச்சிச்சு, வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடச்சிதுன்னா ஒரு எஸ்கேப் பண்ணலாம் கைஸ். கிடச்சிதுன்னா ஹேமர் வேணும் கைஸ். ஆனால் பக் பண்ணுறது இந்த ஒரு மோடில் மட்டும்தான் நீங்கள் வந்து பக் பண்ண முடியும். இங்கே ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, அண்டு கிராணியை வந்து பக் அவுட்லாம் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கஷ்டம்தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் கைஸ். பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் இப்போ நம்மளுக்கு தேவையே இல்லை கைஸ். எப்படி பக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிராணி எஸ்கே போடுறேன் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.